அனைத்தையும் படித்து முடித்து விட்டேன். இப்போ தாயம் திரும்பிருக்கின்றேன். அதற்கு முன்னாள் சென்று என்னுடைய ஆசை தங்கை ஒரே தங்கை ஏழரசி சந்திக்க வேண்டும் அல்லவா? சரி சந்திக்கிறேன். தங்கச்சி ஏழரசி, இந்த தமிழர் நினைத்த நாடக மேடை.
இந்நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து எழிலரசி என்ற பெயர் பற்றி சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். இப்போது என்னுடைய அண்ணனா வெளிநாடு சென்றாரு. வெளிநாடு சென்ற அண்ணன் தாயக திருப்பதாக இங்கே வந்திருக்குது. என்னுடைய அண்ணனை சந்திக்கணும், பிறகு என்னுடைய தந்தை சந்திக்க வேண்டும். அண்ணா என்ன நல்லா இருக்கு தெரியுமா? எப்ப இது பார்த்தாலும் அண்ணனுடைய ஏக்கமே பெருசா இருக்கு. கூடயே இருந்துட்டு திடீர்னு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? அதனால அண்ணன் எப்போ வருவாரோன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு அப்படியே துரும்பா அழைச்சு போயிட்டா. தங்கை என்றால் இப்படி இருக்க வேண்டும். அண்ணா அண்ணா என்னம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைனா. என்ன ஆசை உனக்கு? என்ன ஆசை தெரியுமா? சொல்லுமா. உனக்கு திருமணம் நடக்கணும்னா. யாருக்கு திருமணம்? உனக்கு தான். ஆமா ஆமாண்ணா. எனக்கு திருமணம். ஆமா. முதல்ல உனக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான். உனக்கு தான் 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 உனக்கு தான். அண்ணா என்னம்மா போத வாயை போடுங்க. அண்ணா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை தெரியுமா? என்ன ஆசை தெரியுமா? எனக்கு திருமணம் நடக்கணும்னா உனக்கு திருமணம் ஆகணும். அண்ணி வீட்டுக்கு வரணும். அழகான ஆண்மகன் பிறக்கணும். அந்த ஆண்மகனை தாளாட்டி ஆளாக்கி
அவனையே நான் திருமணம் செஞ்சுக்கணும்னா யாரு எழுதி மகனே உன்னுடைய மகனை நீ திருமணம் செஞ்சு ஆமா சரி ஏழு மகனை திருமணம் செஞ்சீங்களா நான் என்ன பண்ண உனக்கு ஐயோ அண்ணனுக்கு முன்னால மாமனுக்கு அண்ணா அப்படிதான் பேசாதீங்க அப்படியா சரி சின்னந்திரியவள் ஏதோ தெரியாம பேசிட்டாய் அது போட்டு விடுமா உனக்கு திருமணம் செய்த அண்ணன் எப்படி நடத்துவா எப்படிலாம் நடத்துறீங்க தங்கச்சி அண்ணா காப்பாச்சி தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும்னு சொல்றேன். தங்கச்சிக்கு 10 புள்ளையா பிறக்கட்டும். தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும். இந்த தங்கச்சி உயிரோட பாப்பியா நீ? ஏமா சொல்றீ? அண்ணா 10 புள்ள பேத்துக்கு என் உடம்பு தாங்காது. அந்த அளவுக்கு தெம்பு என்கிட்ட இல்லடா பாவி. தங்கச்சி அண்ணா அண்ணா ஆசை நிறைவேற்ற மாட்டியா? அண்ணா சரி அப்படியே 10 புள்ள பிறக்கட்டும். 10 புள்ள பிறந்தா கூட இப்ப நான் சாவரம் 1 ரூபாய் 2 ரூபாய் விக்குது. 50,000 விக்குது ஒரு சாவரம். 10 புள்ளைக்கு சீர் எப்படி நான் செய்வேன்? தங்கச்சி அண்ணா கவலைப்பட வேண்டாம். எப்படி சீர் செய்வீங்க? ஆமா நம்ம யார் நம்ப? இந்நாட்டு மன்னருடைய மக. ஆமா அன்னைக்கு சீர் வர செய்யும். தாய் மாமன் முடி நான் செய்வோமா? அப்படியா? மாறி போட்டுறோம் அப்படியே. அதனால அடுத்த சீர்வரிசை நான் செய்வோமா? அப்படியா? ஒரே ஒரு தங்கை ஒப்பன் தங்கை அருமையான தங்கை. இப்போது ஒரே தங்க ஒப்பத்த தங்க என்னுடைய ஆசை தங்க. உன் தங்கச்சிக்கு செய்யாத சீரு நான் உனக்கு தான் செய்ய போறேன்னு சொல்றேன். ஆனா இப்ப வாய்நறி தான் சொல்றீங்க. வீட்டுக்கு வந்த உடனே கூட பரதல மாறுறீங்களாடா பாய்ங்க தங்கச்சி. அண்ணா அப்படியா? அப்படியா இருக்கட்டா? போட போட்டு விடு. இப்படியே பேசிக்கொள்ள அண்ணா அண்ணா அப்பா சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகத்தை இப்ப தீர்த்து வச்சுப்பாங்க. ஆமா சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி போல. அந்த சந்தேகத்தை இப்ப தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம் தெரியுமா? வெளிநாடு சென்றீங்களே நல்ல தங்கச்சிக்காக சைலன்ஸ்
அந்த சந்தேகத்தை நீ தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம் தெரியுமா? கூட பிறந்தவ எதுவும் கேட்கதா கூடாது. இருந்தாலும் நான் கேட்கிறேன். வெளிநாடு பாடிக்கிறேன். அங்க எதுனா ஒரு பண்ண பண்ணிக்கிறா இல்லையா? என்னவா சொல்ற நீ? இருந்தாலும் இப்ப இருக்கிறது சந்தேகம் நான் தாங்கவே முடியலண்ணா. அப்படியா? ஆமா தங்கச்சி அண்ணா இந்த அண்ணன் எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து பார்க்காதவன் நான். என்னடா என்னுடைய அண்ணன் ஆச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அறியாத பசங்களை நம்பவே முடியல. மீச மலைக்காத்துக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு பின்னாலே புரு 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 புருன்னு சுத்திட்டுக்கோம். ஏன்னா நீ வெளிநாட்டுக்கு பாருங்க. அங்க எப்படிலாம் இருக்குது இங்க இருக்கிறதோட வெளிநாட்டுல விதவிதமா இருக்கும். அங்க எதனா பண்ண பாத்தியா இருக்கா? சத்தியமா இல்லம்மா. அப்படியா? சரி பேசிட்டு இருந்தா நேரம் போதே தெரியாது. இப்ப இதை அப்பா சந்திக்கிறா சீக்கிரம்